ஹாய் நண்பர்களே, நெக்ஸ்ட் என்ன பேச போகிறோன்னா, தமிழக மக்கள் கழகத்தில் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண அப்புறம் என்ன இப்போ அடுத்ததாக நடக்க போகுதுன்றது நம்ம பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுறார் அவர்? எல்லா எதிர்கட்சி தலைவரையும் போய் மீட் பண்ணுறாரு. எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் போய் மீட் பண்ணி அவருக்கு மரியாதை செலுத்திட்டு என்னன்னு சொல்லி பேசிட்டு ஒரு கட்சி தலைவராக பார்த்துட்டு வர்றாரு. அதே என்னன்னா, சில விஷயங்கள் அவருக்கு தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அவர் செஞ்சிட்டு வர்றாரு. இன்னும் சில நாட்களில் என்னன்னு சொல்லி தெரியும். அவர் என்ன செய்வார், எதை நெக்ஸ்ட்டு செஞ்சிட்டே போவார் அப்படின்னு. நம்ம டைம் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம அவருக்கு ஒத்துழைப்பு தரணும். நம்மளும் ஒத்துழைப்பு தரணும் சில விஷயத்துக்கெல்லாம். இன்னும் நிறைய ஒயின் ஷாப் சப்போஸ் மூடுறாங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். மக்களும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஒழுக்கம், சுய ஒழுக்கம் கூட இருக்குது. நம்மளுடைய இடத்தை சுத்தமாக வச்சுக்கிறது இருக்கட்டும், நம்ம பேருந்துகளை சுத்தமாக வச்சுருக்கிறது இருக்கட்டும், நம்ம பொது சாலைகளை சுத்தமாக வச்சுக்கிறது இருக்கட்டும், நம்ம பஸ்ஸில் எட்டி துப்புறது வேறு விஷயங்கள், குப்பைகள் எங்கேயும் எல்லா இடத்துலையும் போடுறது இருக்கட்டும், எல்லாமே இந்த சின்ன விஷயத்துலேருந்து தான் பெரிய விஷயம் வரைக்கும் இந்த சுய ஒழுக்கம் வருது. லைனில் நின்று ரேஷன் கடையில் வாங்குறதுலையும், அதே மாதிரி லைனில் நின்று டிக்கெட்ஸ் வாங்குறதுலையும், லைனில் நின்று அதாவது பேங்க்கில் வாங்கிறதும் எல்லாமே இதெல்லாம் நம்மளுடைய சுய ஒழுக்கம் தான். அந்த இடத்துல நம்மளுடைய பவர் காமிச்சு நேராக போய் வாங்கிக்கிறது அது சுய ஒழுக்கம் ஆகாது. அதே மாதிரி தான் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னா, அதுதான் முதல் படி. நம்மளுடைய சுய ஒழுக்கம் தான் முக்கால்வாசி இருக்குது. நம்ம 8 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டில். நம்மளுடைய சுய ஒழுக்கம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். அதை நம்ம எப்படி மாற்றணுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம சுய ஒழுக்கமாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டால் நிறைய ஆட்சியாளர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் ஆட்சியாளர்களுக்கும் இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் கூட இருக்கட்டும். வணக்கம் நண்பர்களே.